எசையா வாசிப்போம். எசையா 53. எசையா 53 5வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். எசையா 53 வசனம் 5. நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம், எல்லாம் கவனிங்க பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க, பாவம் இயேசு நல்லவர், என்னன்னு தெரியல அவர் இப்படி அடிச்சிருக்காங்க, வேதனைப்படுத்துறாங்க. கவனிங்க, தெரியாதவங்க பார்த்துக்கங்க. வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். நோயில் உள்ளவங்க கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது ஏசாயா 53:5 உங்கள் மனதிலே ஆழமாய் பதிய வேண்டும். பாருங்க, நிறைய பேர் ஊருக்கு போகும்போது கூட மாத்திரை எடுத்துக்கங்க, இதெல்லாம் வேணாம்னு சொல்லல, நல்லதுதான். ஆனா நிறைய பேர் வந்து பைபிளை விட்டுட்டு அதை தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஊருக்கு போனாலும் சொல்றது, நான் இத்தனை நாள் அங்க இருக்க போறேன், அது இத்தனை நாளைக்கு மாத்திரை எடுத்து வச்சிருமா. வெளியூர் போனாலும் நான் அங்க போய் ஜெபம் பண்ண போறேன்னு யாராவது தீர்மானம் எடுக்கிறாங்களா? நோயாளிகளுக்கு இருதயத்தில் பதிய வேண்டிய ஒரே விஷயம், இயேசுவின் தழும்புகளால் கல்வாரி சிலுவையை பார்க்கும் பொழுது, நான் பாவிதான், நான் அக்கிரமக்காரன் தான், ஆனால் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அப்பளம் நொறுக்கின மாதிரி நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு நான் பிழைத்துக் கொண்டேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இதை நிறைய பேர் பாருங்க அனுபவிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் மாத்திரை மருந்துல நான் வாழல அப்படின்னு அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றது, நான் இதுல தான், இந்த மருந்து தான் என்னை காப்பாத்து. இருதயமே சரி கிடையாது. எல்லாம் சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அவர் சரீரத்தில் காயங்களை பார்க்கும் பொழுதெல்லாம், ஏசாயா 53 வாசிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உன் தழும்புகள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, உன் தழும்புகள் என்னை வியாதியிலிருந்து சுகப்படுத்தி இருக்கிறது. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? மீதியாளர்களுக்கு என்ன தெரியுமா? நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த டாக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வியாபாரம் இருக்க வரலையும் கவனிங்க, அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிசாசுக்கு தெரியும், நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி விரயமாக்க வேண்டும், எப்படி அழிக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரிஞ்சுதான் வியாதியை கொடுத்து. வியாதி வந்துச்சுன்னா வேலைக்கு போக மாட்டேன்னு தெரியும், வேலைக்கு போலன்னா பணம் சாப்பாயிருன்னு தெரியும், பணம் இல்லைன்னா குடும்பத்தில் பஞ்சம் உண்டாயிருன்னு தெரியும். அதனால மனிதனை முதல் கை வைக்கிறது எதுல? வியாதியில தான். அங்க போய் அப்புறமா கெஞ்சுவாங்க, ஐயா நாங்க வீடை கூட வித்து காசு எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க, எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா. ஆண்டவர் சொல்றாரு, எதையும் விற்க வேண்டாம், நான் வித்திருக்கிறேன் உங்களுக்காக என் ஜீவனையும் கடைசி சொட்டு ரத்தத்தையும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். விளக்கிரியம் என்ன? ஆண்டவரே என்னுடைய மீட்பின் விளக்கிரியம் என்ன? எத்தனை கோடி? ஆண்டவர் என் உயிர். அது தெரியுமா உங்களுக்கு? இது தெரியாதவன் ரிப்போர்ட் எடுத்துக்கிறான், ஸ்கேன் எடுத்துக்கிறது, ரிப்போர்ட் எடுத்துக்கிறது, ஒவ்வொருத்தர்கிட்டயா காமிக்கிறது. நான் சொல்கிறேன், ஏசாயா 53வது அதிகாரத்தினுடைய ரிப்போர்ட்டை எடுத்து பிசாசுக்கு காமித்து பாருங்கள், உன் தழும்புகளா நான் குணமா. ஓடிடுவான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். இவன் காமிக்கிறது, நான் பெரிய ஹாஸ்பிட்டல் போனையா, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் சொல்றேன், இந்த டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, என் தழும்புகளால் நீங்கள். இதை தெரியாதவன் தான் ஹாஸ்பிட்டலா கவனிங்க. நிறைய பேருக்கு அங்கேயே குடியிருந்து பழக்கம் ஆகி போச்சு, எப்ப பார்த்தாலும் மருத்துவமனை. நான் பாப்பேன், உங்களுக்கு என்ன போர் அடிக்கிறது இல்லையா இந்த கொசுக்கடியில? ஒரு நாள் இருந்தாவே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீதிமானுடைய பாதங்கள் இந்த இடத்துல எல்லாம் படக்கூடாது, ஏன்னா நான் நன்றா இருக்க வேண்டும் என்று நீ வந்து ஜீவனை கொடுத்திருக்கீங்க. வசனம் தெரியாத பூரா இப்படிதான் காசை எடுத்துக்கிறது, அங்க கொடுக்கறது, இங்கே கொடுக்கறது, வேற எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் எதுக்கு நம்ம கிட்ட கொடுக்கிறாருன்னா, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, மற்றவர்களுக்கு இயேசு யார் என்பதை காண்பிப்பதற்கு. நம்மளே வச்சுட்டு இல்லையா, டாக்டர் கேட்டா கொடுத்துறது, போலீஸ் கேட்டா கொடுக்கறது, வக்கீல் கேட்டா கொடுக்கறது, அங்கெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? உடனே வந்துடும், ஏதாச்சும் பண்ணியாச்சு, நான் ஏதாவது பண்ணிடுறேயா. அடுத்தது பாருங்க, எல்லாருமே சொல்லுவோம், நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். உங்க வீட்டில எல்லாம் எழுதி இதை போடுங்க, போட்டு தூங்கி எழுந்து பார்க்கணும். தூங்கி எழுந்து கண்ணாடியை பார்க்கறது இல்ல, வார்த்தை என்கிற கண்ணாடியை பாருங்கள். நான் சுகமானேன். பிசாசுக்கு அறிவியுங்கள், சுகமானேன் பிசாசே. கவனிங்க, பக்கத்தில் எழுதி போடுங்க, என் பாத்திரம் நிரம்பி. எழுதி போடுங்க, ஏழ்மைத்தனத்தில் இருக்கும்போது
தூங்கி எந்திரிச்சோன்னே அதை பார்க்கணும். கர்த்தர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.